ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஒரிஜினல் வினாத்தாள் 2005 உள்ளது பார்க்க போகிறோம். அதில் பொதுத்தமிழ் பார்க்கலாம். காராண்மை போல ஒழுகுதல் ஓமையால் அறியலாகும் பொருள் எது அப்படின்னா வல்லன்மை. ஓமையால் அறியப்படும் பொருள் எழுதுக. செய்தி காட்டு தீ போல் பரவியது. இதோடைய ஓமையால் அறியப்படும் பொருள் என்ன அப்படின்னா விரைவு. செய்தி காட்டு தீ போல் பரவியது அப்படின்னா விரைவு. ஊமையால் விளக்கப்பெறும் பொருளை எழுதுக. அரண்மனை மாதிரி வீடு அப்போனா பெரியது. ஆன்சர் டி. ஊமையால் விளக்கப்படும் பொருளை எழுதுக. கடுகு போல் உள்ளம் கொண்டோன். ஆன்சர் சிறுமை. கடுகு போல் உள்ளம் கொண்டோன் அப்படின்னா ஆன்சர் சிறுமை. இலவு காத்த கிளி போல என்னும் ஊமையால் விளக்கப்படும் பொருள் ஏமாந்து போதல். ஏமாந்து போதல். ஆன்சர் பி. அடுத்து இயைபு தொடையை எடுத்து கூறுக. பொதியியலாயினும் இமயமாயினும் பொதுவர சிறப்பின் புகாரே ஆயினும். ஆன்சர் சி. இமயமாயினும் அப்படின்னா புகாரே ஆயினும். புகாரே ஆயினும். பல்பொருள் வெங்கு சிறுமையும் இம்மூன்றும் செல்வம் உடைக்கும் படை. பல்பொருள் அப்படின்னா செல்வம். இதில் அமைந்துள்ள எதுகையினை கேட்டிருக்காங்க. எதுகை அப்படின்னா பல்பொருளுக்கு செல்வம். வசையிலா வன்பயன் கொன்றும் இசையிலா என்ற தொடரில் அமைந்துள்ள மோனை சொற்களை அறிக. மோனை சொற்கள். ஆன்சர் சி. வசையிலா வன்பயன். நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற. இதில் அமைந்துள்ள எதுகையினை கண்டறிக. ஆன்சர் டி. நகையும் பகையும் எதுகை. ஆன்சர் டி. உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை இத்தொடரில் அமைந்துள்ள எதுகையை அறிக. அதில் எதுகை என்ன அப்படின்னா உடைமை உடைமை. நீர்வேலி என்பதன் இலக்கண குறிப்பை தேர்க. நீர்வேலி என்பதன் இலக்கண குறிப்பு உருவகம். இரவும் பகலும் என்பதன் இலக்கண குறிப்பை தேர்க. இரவும் பகலும் என்பதன் இலக்கண குறிப்பு எண்ணும்மை. ஆன்சர் சி. நிலை இய என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை கள அடபடை. நிலை இய என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை. நிலை இய என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை. இலக்கண குறிப்பு வரைக. ஏவரும் நீட்டல் விகாரம். இலக்கண குறிப்பு வரைக. ஏவரும் நீட்டல் விகாரம். இலக்கண குறிப்பு வரைக. நெடுந்தேர். நெடுந்தேர் அப்படின்னா பண்பு தொகை. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. சினம் இனம் என்னும் ஏம புனையை சுடும். சினம் இனம் என்னும் ஏம புனையை சுடும். ஆன்சர் ஏ. இனம் என்னும் ஏம புனையை சுடுவது எது? இனம் என்னும் ஏம புனையை சுடுவது எது? அனந்த கவிராயர் பாட்டுக்கும் பரிசுக்கும் பெறுவார் பேச்சுக்கும் பரிசு பெறுவார் என்ற விடைக்குரிய வினாவை எழுதுக. ஆன்சர் சி. அனந்த கவிராயர் எதற்கெல்லாம் பரிசு பெற்றார்? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதானார் ஆவார். ஆன்சர் டி. திரிகடுகம் என்ற நூலை எழுதிய ஆசிரியர் யார்? திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதானார் ஆவார். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. இளங்கோவின் காவிய பெண்மணி கண்ணகி. ஆன்சர் பி. இளங்கோவின் காவிய பெண்மணி யார்? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக. உடற்பயிற்சி உடலை வலிமையாக்கும். உடற்பயிற்சி எதனை வலிமையாக்கும்? கல் இதன் வினைமுற்றை காண். கல் அதோட வினைமுற்று கற்றான். வா இச்சொல்லின் வினை எச்சம் காண்க. வா அப்படிங்கிறோட விடை எச்சம் வந்து. வேர் சொல்லை வினை எச்சமாக்குக. குலை அப்படிங்கிற வேர் சொல்ல வினை எச்சமாக்குக. குலைந்து. கா என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை காண்க. கா என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் காப்பார். பாடி என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர். பாடி என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் என்ன அப்படின்னா பாடுதல். ஆன்சர் டி. சொற்களை அகர வரிசைப்படி தருக. ஆன்சர் டி. அழும் ஆடும் ஈடு உழும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஆன்சர் சி. தமிழ் தாய்மொழி துறை தேன். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. படி பாரதி பெயர் போற்றி.
அகர வரிசைப்படி சொற்களை கூறுக. ஆன்சர் சி. குடம், தடம், படம், மடம். கீழ்கண்ட சொற்களை அகர வரிசைப்படி எழுதுக. ஆன்சர் டி. அரசன், ஈசன், காவலன், கொல்லன். பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதில் எது பொருந்தாதது அப்படின்னா திரு, செல்வம் இல்லை கும்மி அப்படிங்கிறது 3 ஒரே பொருள். இந்த ஆன்சர் டி. வறுமை அப்படிங்கிறது மட்டும் பொருந்தாது. பொருந்தாத சொல்லை கண்டறிக. நகை, இளிவரல், அழுகை இது எல்லாம் ஒரே ஆன்சர். பொருந்தாத சொல் என்ன அப்படின்னா கலித்தொகை. அப்போ ஆன்சர் டி தான் கரெக்ட். கலித்தொகை தான் பொருந்தாத சொல். பொருந்தாத சொல்லை கண்டறிக. அடுத்த கொஸ்டின். மா, பலா, வாழை இது 3 ஒன்று. முல்லை அப்படிங்கிறது மட்டும் பொருந்தாதது. பொருந்தாத சொல்லை கண்டறிக. திங்கள், செவ்வாய், வியாழன். அதுபோக செப்டம்பர் அப்படிங்கிறது மாதம். அப்போ இதுதான் பொருந்தாதது. செப்டம்பர் ஆன்சர். பொருந்தாத சொல்லை கண்டறிக. கங்கை, காவேரி, தாமிரபரணி இது 3 ஒரு ஆற்றின் பெயர். சேலம் அப்படிங்கிறது ஊருடைய பெயர். அப்போ சேலம் தான் பொருந்தாத இணை. சந்திப்பிழை இல்லாத தொடரை காண். இதுக்கு ஆன்சர் ஊறுகாய் வைத்தால் பழைய சோறு உள்ளே போகாதா. ஆன்சர் பி. அடுத்து ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. ஆன்சர் பி. பாம்புக்கு கண்ணே காதாக உதவுகின்றது. அடுத்து மரபு பிழை நீக்கிய தொடரை எழுதுக. ஆன்சர் டி. தென்னை ஓலையால் கீச்சு பின்னுவார்கள். வலுவூச் சொல் அச்ச தொடரை எழுதுக. ஆன்சர் பி. ஆற்றில் மீன்கள் அதிகம். பிறமொழி சொற்கள் நீங்கிய தொடரை காண். அதில் ஆன்சர் டி. பேரரசர் ஆணைப்படி அமைச்சர் உதவி செய்தார். அதான் ஆன்சர். பொறுத்துக. பொருள் சொல். ஏளனம் அப்படின்னா ஆகடியம். தொண்டர் அப்படின்னா தொழும்பர். திருடன் அப்படின்னா சோரன். சிலுவை அப்படின்னா குருசு. சொல்லையும் பொருளையும் அறிந்து பொறுத்துக. நாவாய் கப்பல். கேண்மை நடப்பு. மண்பதை மக்கள் இனம். அரிமா அப்படின்னா சிங்கம். அடுத்து பொதும்பர். ஆன்சர் சோலை. புயம் தோல். முனிவு சினம். அல் இரவு. அடுத்த பொறுத்துக. ஓர் இரவு ஆசிரியர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. கரி துண்டு ஆசிரியர் மு. வரதராசனார். குயில் பாட்டு ஆசிரியர் பாரதியார். அழகின் சிறப்பு ஆசிரியர் பாரதிதாசன். அடுத்து இரட்சணிய யாத்திரகம் எச்.ஏ. கிருஷ்ண பிள்ளை. திருக்கடுகம் நல்லாதனார். குற்றால குறவஞ்சி திரிகூட ராசப்ப கவிராயர். காவடி சிந்து அண்ணாமலை ரெட்டியார். கிறித்தவ கம்பன் என போற்றப்பட்டவர் எச்.ஏ. கிருஷ்ண பிள்ளை. கப்பலோட்டிய தமிழன் என்று கூறப்பட்டவர் வ.உ. சிதம்பரனார். மண் தேய்ந்த புகழினால் என சுட்டப்படுபவர் யார்? கோவலன். உலக பொதுமுறை என போற்றப்படும் நூல் திருக்குறள். இரட்டை காப்பியம் என அழைக்கப்படுவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுக. தந்தை பெரியார் சமுதாயத்தை திருத்த எண்ணி கடுமையாக உழைத்து இறுதியில் வெற்றி பெற்றார். இது ஒரு கலவை வாக்கியம். ஆன்சர் கலவை வாக்கியம். இளங்கோவடிகள் கதை கேட்டார், கருத்தில் வைத்தார், காவியம் படைத்தார். எவ்வகை வாக்கியம் என குறிப்பிடுக. தொடர் வாக்கியம். அனந்தனுக்கு காதேது. எவ்வகை வாக்கியம்? வினா வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல். கடலின் காட்சி கவின்மிகு காட்சி அம்மா. இது ஒரு உணர்ச்சி வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என தெளிந்து எழுதுக. இளங்கோ எழுதிய கண்ணகியின் காவியத்தை படி. கட்டளை வாக்கியம். தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. இதில் எது தன்வினை அப்படின்னா மாணவர் கற்றார். மாணவர் கற்றார் அப்படிங்கிறது தன்வினை வாக்கியம். அடுத்து செய்வினை வாக்கியம் கண்டறிக. ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார். செய்வினை வாக்கியம். இதில் ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார். செயப்பாட்டு வினை கண்டறிக. பாண்டியன் பரிசு பாவேந்தரால் படைக்கப்பட்டது. செயப்பாட்டு வினை. பாண்டியன் பரிசு பாவேந்தரால் படைக்கப்பட்டது. அடுத்து பிறவினை வாக்கியத்தை எழுதுக. பூங்கோதை பொம்மை செய்வித்தாள். பூங்கோதை பொம்மை செய்வித்தாள் பிறவினை வாக்கியம். தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் தருக. தா அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் கேட்டல். உரிய பொருள் தரும் தொடரை தேர்வு செய்க.
ஆ அப்படிங்கிற உரிய பொருளுக்கு என்ன தொடர் அப்படின்னா பசு. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் தருக. கோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் அரசன். ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல், பொருளை குறிப்பிடுக அப்படின்னா தை அப்படிங்கிறது மாதம். ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல், நா அப்படின்னா நாக்கு. நின்றார் வேர்ச்சொல்லை காண்க. நின்றாருடைய வேர்ச்சொல் நில். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. தின்றான் அப்படின்னா தின். கொண்டான் என்ற வேர்ச்சொல்லின் பொருள் கொள். கண்டான் இதன் வேர்ச்சொல்லை எழுதுக. கான். பாடினார் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை அறிக. பாடு. முறையாக அமைந்த சொற்றொடர் தேர்க. பாரத பூமி பழம்பெரும் பூமி. சொற்றொடர்களை ஒழுங்குபடுத்தி தொடராக்குக. தீதும் நன்றும் பிறர் தர வரா. இதுதான் சரியான சொற்றொடர். சொற்றொடர்களை ஒழுங்குபடுத்தி தொடராக்குக. நாடோ கொன்றோ அவளோ கொன்றோ. சொற்களை ஒழுங்குபடுத்தி தேர்வு செய்க. திரிகடுகம் சுக்கு மிளகு திப்பிலி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. தேனினும் இனிது தமிழ்மொழி என்பர். பெயர் சொல்லின் வகையை கூறுக. கரியன் அப்படிங்கிற பெயர் சொல்லின் வகை பண்பு பெயர். பெயர் சொல்லின் வகை அறிதல். பெறுதல் அப்படின்னா தொழிற்பெயர். பெயர் சொல்லின் வகையை அறிக. வெற்றிலை நாட்டான் தொழிற்பெயர். பெயர் சொல்லின் வகை அறிக. கோவை அப்படின்னா இடப்பெயர். பெயர் சொல்லின் வகை அறிக. மார்கழி அப்படின்னா காலப்பெயர். பிரித்தெழுதுக. குறைவில்லை அப்படின்னா குறைவு ப்ளஸ் இல்லை. பிரித்தெழுதுக. திருவருள் அப்படின்னா திரு ப்ளஸ் அருள். புன்மணந்தார் பிரித்தெழுதுக. புன்மை ப்ளஸ் மணத்தார். அங்கன் சரியாக பிரித்தெழுதப்பட்ட சொல்லை தேர்வு செய்க. அங்கன் அப்படின்னா அம் ப்ளஸ் கண். நீரதன் பிரித்தெழுதுக அப்படின்னா ஆன்சர் சி, நீர் ப்ளஸ் அதன். சிறுமை இதன் எதிர்ச்சொல் என்ன? சிறுமை அப்படின்னா பெருமை. உயர்வு இதன் எதிர்ச்சொல் என்ன? தாழ்வு. எதிர்ச்சொல் தருக. வளம் அப்படின்னா இடம். எதிர்ச்சொல் தருக. செய்மை அப்படின்னா அண்மை. அஞ்சாமை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தருக. அஞ்சுதல். ஆன்சர் பி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி அறிக. ஹாஸ்டல் அப்படின்னா தங்கும் விடுதி. மேனேஜர் என்பதன் சரியான தமிழ் சொல் மேலாளர். பிரீஃப் கேஸ் இச்சொல்லிற்குரிய சரியான தமிழ் சொல் குறும்பெட்டி. கோர்ட் இணையான தமிழ் சொல்லை எடுத்தெழுதுக. நீதிமன்றம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கூறுக. தாலுக் ஆஃபீஸ் அப்படின்னா வட்டாட்சியர் அலுவலகம். ஒளி வேறுபாடு சரியான பொருளை அறிக. ஆன்சர் ஏ கரெக்ட். சொல் அப்படின்னா மூடி. இந்த உரைக்கு அப்படின்னு சொல், இந்த உரை அப்படின்னா மூடி. இதுதான் கரெக்டான ஒளி வேறுபாடு சரியான பொருள். ஒளி வேறுபாடு சரியான பொருளை அறிக. இறை இறை. இறை அப்படின்னா தீனி. இந்த இறை அப்படின்னா கடவுள். ஆன்சர் பி. ஒளி வேறுபாடு சரியான பொருளை அறிக. ஒளி கருவி தர்மம். அறம் அப்படின்னா ஒரு கருவி. அறம் அப்படின்னா தர்மம். ஒளி வேறுபாடு சரியான பொருளை தேர்க. ஆற ஆற. நிறைய இந்த ஆறு அப்படின்னா நிறைய. இந்த ஆறு அப்படின்னா தனிய. ஒளி வேறுபாடு சரியான பொருளை அறிக. கொல்லன் உலை. இந்த உலை அப்படின்னா கொல்லன் உலை. இந்த உலை அப்படின்னா பிடரி மயிர். இதுதான் 2005 உள்ளது. அடுத்த கொஸ்டின் நம்ம பொது அறிவு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். 2005 இருக்கிற டிஎன்பிசி குரூப் 4 ஒரிஜினல் வினாத்தாள் இது. தேங்க்யூ.